இல்ல அவர் ரொம்ப உழைக்கிறாரு. அவரு ஆரம்பத்துல சொன்னாங்க, நான் வந்து ஏசில வேணா இப்ப போகலாம், நாங்க ஆரம்ப காலத்துல வந்து அப்பா வந்து எங்களுக்கு எப்படிலாம் இருக்கணும், ஒருத்து யாரோட எப்படி பழகணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க. நான் அவர் கூட வாழ்ந்துருக்கிறேன். அப்பாவோட நான் 2 நாள் நல்லா தான் உங்களுக்கு பண்ணுவேங்கிற மாதிரி எனக்கு ஊதி கொடுத்துருக்காரு. அவர் உழைக்கிறாரு. நமக்கு அந்த உரிமையில எங்க பார்த்தாலும் வேறு தான் செய்யும், இப்ப பார்த்தா வேறு தான் இருக்கு. அதை அவர் அனுபவிக்கிறாரு. அதனால ஒரு குரலைன்னு சொல்லலை. எங்க எது போறோமோ அந்த இடத்துல என்ன இருக்குதோ அதை அனுபவிச்சுக்கிறார். அதாவது அவருடைய வெற்றி என்னைக்கு விருதுநகர் தொகுதிக்கு இவர்தான் வேட்பாளர்னு சொல்லி அறிவிச்சாங்களோ அன்னைக்கே வெற்றிங்கிறத மக்கள் தெரிவிச்சிட்டாங்க. நாங்க தெரிவிக்கல. எல்லாத்துக்குமே அவர் நின்னா ஜெயிக்கலாம்னு சொல்லி அவங்களுடைய சப்போர்ட்டும் அவங்களுடைய ஒருத்தர் கோரிக்கையும் தான் நாங்க கொண்டு போய் தலைமை கழகத்தை வச்சோம். இப்படி எதிர்பார்க்கறாம இங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். எங்களுடைய கோரிக்கையின் பேர்ல தான் அவங்க வந்து வேட்பாளரை அந்நியர் வந்து நிப்பாட்டினாங்க. வெற்றி ரொம்ப பிரகாசமா இருக்கு. அதை விட ஒரு விஷயம், இப்போ சமீபத்துல அவர் மறைவுக்கு அடுத்து ஒரு செய்தி எங்களுக்கு வருது. மாரநேரியில ஒரு அட்ரஸ் மட்டும் கொடுத்து ஒரு விஷயத்த இவங்க ஃபேமிலி எங்க இருக்குன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு நம்பர் ஒன்று தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. உடனே நாங்க அந்த அட்ரஸ்ல போய் பாக்குறோம். எங்களுக்கு என்னன்னு தெரியாது. அட்ரஸ்ல போய் பாக்குறோம், ஒரு குழந்தைக்கு எல்ஐசி போட்டிருக்காங்க. அந்த அட்ரஸ்ல இருக்கிற அந்த குழந்தைக்கு, அந்த பிறந்த குழந்தைக்கு பெண்கள் நமது நாட்டின் கண்கள்ங்கிற திட்டத்துல அத்தனை பேத்துக்கும் போட்டிருக்காங்க. அது இன்னைக்கு 15 வருஷம் கழிச்சு, அன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் போட்ட அமௌண்ட் இன்னைக்கு ஒரு 60,000 ரூபாயா அந்த பிள்ளைக்கு இருக்குது. எங்களுக்கே தெரியாது. உண்மையிலேயே அது ஒரு பூரிப்பான விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாண்டு எல்லாமே வாங்கி அதை தலைமை கழகத்துக்கு நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். கணக்கு பார்த்தா இதை மாதிரி நிறைய அந்த 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 திட்டத்துல நிறைய குழந்தைகளுக்கு பண்ணியிருக்காங்க. கேப்டன் செஞ்சது நாடே சொல்லுது, நாங்க சொல்றத விட. கேப்டன் மறைவை பத்தி நீங்க துயரமான ஒரு செய்தி, துயரமான செய்தி. ஆனா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இன்னுமே உள்ள தலைவர்களுக்கு நடக்கவும் செய்யாது, மறைந்த தலைவருக்கு நடந்தது கிடையாது. எல்லாரும் வந்து ஒரு பொறுப்புல இருந்திருப்பாங்க, ஒரு முதலமைச்சரா இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவ்வளவு ஒரு கூட்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு எந்த பொறுப்புலையும் இல்லாம அவ்வளவு கூட்டம், அவ்வளவு மக்கள் கொடுத்த ஒரு செல்வாக்கு. தமிழ்நாட்டில் உள்ள தொகுதியை விட்டுட்டு பிரபாகரன் வந்து விருதுநகர் தொகுதியை தேர்ந்தெடுத்தார். அது வந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? எப்படி? சந்தோஷம் தாங்க, முக்கிய மகிழ்ச்சியில தான். நாங்க கோரிக்கை வச்சதுனாலதான் நிக்கிறாங்க. முதலே சொல்லிட்டோம், இன்னைக்கு கேப்டன் மறைந்துட்டாரு, அவர் எங்க கூட இல்ல, ஆனா மக்கள் எல்லாரும் எங்க கூட இருக்கிறாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. அந்த கேப்டன் அந்த மனிதருக்காண்டி இந்த தடவை அந்த பையன் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி நாங்க தீர்மானம் போடல, பல ஊர்களை தீர்மானமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது உண்மை நிலவராதான். RSA Flash Media YouTube சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.